Okay, நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन என்ன பார்க்கலாம். The dimension of magnetic field in MLT and C na coulomb is given as அப்படினு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். இப்போ நமக்கு magnetic field ஓட ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, then question number 8, right? Question number 8. Magnetic field என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க? B equal to F divided by QV. B is equal to F divided by QV. இது அதோட ரிலேஷன். B னு சொல்றது magnetic field, F னு சொல்றது force, Q னு சொல்றது charge, V னு சொல்றது velocity. Okay. இப்போ நமக்கு டைமென்ஷன் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸுக்கு m l t power minus 2 divided by chargeனா q is equal to I into t, right? அப்போ q equal to I into t na கரண்ட்டுக்கு ஆம்பியர், டைமுக்கு t, then velocityக்கு lt power minus 1. ஓகே, நம்ம இது சால்வ் பண்ணிட்டோம்னா l get cancels. We will get then அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம்னா we will get ஆம்பியர் ரிலேஷனில் நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஸ்டில் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபைண்ட் த ரிலேஷன் இன் கூலும் அப்படி தான் சொல்லியிருக்கான். ஏன்னா சீனாவும் கொடுத்துட்டான். அப்போ சார்ஜோட யூனிட் நமக்கு தெரியும் என்ன, கூலும். ஓகே, இப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம்? mlt power minus 2 divided by சார்ஜுக்கு கூலும், வெலாசிட்டி lt power minus 1. ஓகே, இது சால்வ் பண்ணால் l get cancels. m c power minus 1 t power minus 1. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? m t power minus 1 c power minus 1. இதுதான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் C is the correct answer. ஓகே, நமக்கு கொஸ்டின் நம்பர் 9 என்னன்னு பார்க்கலாம். Question number 9. In an experiment, the angle are required to be measured using an instrument. In this instrument, 29 division of the main scale is exactly coincide with the 30 divisions of the vernier scale. If the smallest division of the main scale is half degree equal to 0.5 degree, then the least count of the instrument is. இந்த இடத்துல ஒரு வெர்னியர் ஸ்கேல் கொடுத்துருக்கான். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், வெர்னியர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 10 VSD டிவிஷன்ஸ் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 9 MSD டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கொஸ்டின் நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான்? given என்ன சொல்லியிருக்கான்? 30 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல், 30 division of vernier scale is coincide with the 29 division of main scale. Okay, அப்போ 30 division of vernier scale எது கூட coincide? 29 division of main scale reading கூட main scale division கூட coincide இருக்கு. அப்படி நமக்கு எப்படி எழுதலாம்? நமக்கு என்ன எழுதலாம்? 30 VSD equal to 29 MSD இப்படி நமக்கு எழுதலாமா? ஓகே, or 1 VSD equal to 29 divided by 30 MSD. ஓகே, 1 VSD is equal to 29 divided by 30 MSD. இப்போ அது மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் ஸ்கேல் டிவிஷனில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறது 0.5 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, எவ்வளோ? 0.5 டிகிரி. ஓகே, அப்படின்னா அப்போ நம்ம லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ரிலேஷன் தெரியும், 1 MSD minus 1 VSD தானே லீஸ்ட் கவுண்டோட ரிலேஷன். அப்போது இது நம்ம சால்வ் பண்ணுறதா இருந்தால் we will get 1 MSD minus VSDன்னு சொல்கிறது என்ன? 29 divided by 30 MSD. 30 MSD. 1 MSD minus 29 divided by 30 MSD. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா
நமக்கு என்ன கிடைக்கும்? we will get least count equal to 1 divided by 30 MST. 1 divided by 30 MST தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? they given 0.5 degree. ஓகே, 0.5 degree. அப்போ நமக்கு எப்படி எழுதலாம்? 1 by 30 into 0.5 degree. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா 0.5 டிகிரினா 1 டிகிரினா நமக்கு தெரியும் எவ்வளோ? 60 minutes. அப்போ 0.5 டிகிரினா 30 minutes. therefore we will get 30 minutes divided by 30 na we will get 1 minute. அப்போ நம்மளோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? லீஸ்ட் கவுண்ட் LC equal to 1 minute. ஆப்ஷன் எதில் வருது? ஆப்ஷன் D is the correct answer. ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். இதில் என்ன சொல்லியிருக்கான்? தி ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் தி நம்பர் 23.023, 0.0003 and 2.1 cross 10 raised to minus 3 are respectively. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். அப்போது நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதலாம். கொஸ்டின் நம்பர் என்ன? 10 given என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? 23.023, அது மாதிரி 0.0003, then next one 2.1 into 10 raised to minus 3. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ். இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 23.023ன்னு சொன்னால் இது டைரெக்டாகவே நமக்கு எழுதலாம். எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதுக்கு? 5, 1 2 3 ப்ளஸ் இந்த வேல்யூ. இப்போ டோட்டலாக 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இந்த கேஸ் எடுக்கும்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது? 3 0, அதுக்கப்புறம் தான் நான் ஜீரோ வேல்யூ வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே வந்துட்டு நான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போது இதில் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும்தான் இருக்குது, 1. இதில் எடுத்து பார்க்கும்போது 2.1, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வருது நமக்கு என்ன இருக்குது? ஜீரோஸ். அதுக்கப்புறம் கிடையாது, அதுக்கு முன்னாடி. ஏன்னா 10 raised to minus 3ன்னு இருக்குது. அவன் முன்னாடி 3 zeros இருக்கும். அப்போது இந்த கேஸில் நமக்கு எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும்? 2. ஏன்னா 10 to the power of இருக்குது. அப்போ எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் A is the correct answer. ஓகே, தென் நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11. இது ஒரு எரர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகே, என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ given wire is obtained by measuring the current flowing in it and the voltage difference applied across it. If the percentage error in the measurement of the current and voltage difference are 3% each, then error in the value of resistance of the wire is. இப்போ here அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது பெர்சன்டேஜ் எரர் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ இதில் கரண்ட்லேயும் அது மாதிரியே வோல்டேஜ்லேயும் ப்ரொடியூஸ் ஆகிற மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எரர் எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்னா, வோல்டேஜில் இருக்கிற பெர்சன்டேஜ் எரர், கரண்ட்லேயும் இருக்கிற பெர்சன்டேஜ் எரர் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 3% ஈச்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆரில் எவ்வளோ எரர்ஸ் இருக்கும் அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பெர்சன்டேஜ் எரர். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃப்ரம் ஓம்ஸ் லோலேருந்து நமக்கு தெரியும், ஃப்ரம் ஓம்ஸ் லோ நமக்கு என்ன தெரியும்? V equal to IR. இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பெர்சன்டேஜ் எரர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் வரும்போது எரர் எப்படி வந்துட்டு கண்டுபிடிப்போன்னு இருக்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே நமக்கு பார்க்கலாம். V equal to IRனா R equal to V divided by I. அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது? டிவிஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது.
இப்போ டிவிஷன் ஃபார்மேட்டில் இருந்தால் எரர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? we know that z equal to a divided by b na delta z by z equal to delta a by a plus delta b by b. இதான எரர் கண்டுபிடிக்கிற மெத்தட். இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறது பெர்சன்டேஜ் எரர். இந்த இடத்துல நமக்கு தெரியும் a and delta a னா ஏன்னு சொல்கிறது ஒரிஜினல் வேல்யூ, டெல்டா ஏன்னு சொல்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்கிற எரர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்போது ரிலேட்டிவ் எரர் கூட 100 மல்டிப்ளை பண்ணால் அதான் நமக்கு பெர்சன்டேஜ் எரர். அப்போ அப்படியே நம்ம இந்த ரிலேஷன் அப்படியே எழுதலாம். டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100 ஈக்குவல் டு delta v by v into 100 plus delta I by I into 100. Okay. இப்போ அந்த delta v by v into 100 னா percentage error in voltage, delta I by I into 100 னா percentage error in current. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? percentage error for resistance R equal to இது எவ்வளோ சொல்லியிருந்தா 3%, ரைட்? 3% இது மாதிரி இதுவும் 3%, we will get 6%. அப்போ இது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான். ஓகேவா? பெர்சன்டேஜ் எரர் இன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது நமக்கு? இந்த கேஸில் 6%. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இருக்கிற ஆன்சர். ஓகே, இப்போ அது மாதிரி அதில் ஃபைனலாக லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இஃப் L, C and R represents inductance, capacitance and resistance respectively, then which of the four represent the dimension of frequency? அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் தெரியும். என்ன? எஃப்னு சொல்கிறது என்ன? எஃப்னு சொல்கிறது 1/t, ரைட்? இப்போ இந்த டீன்னு சொல்கிறது டைம் தான், டைம் பீரியட். அப்போ நமக்கு இதுக்கு டைமென்ஷன் எப்படி வருது? t⁻−1. இதுதான் நமக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் என்னது? 12. ஓகே, அப்போ இதில் என்ன கேட்டிருக்கான்னா இந்த 4 ஆப்ஷனில் ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் எதுக்கு வரும் இதான் கேட்டிருக்கான். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு எல்சி சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ரிலேஷன் என்ன? ஃப்ரீக்வன்சி f is equal to 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. இது எல்சி சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ரிலேஷன். அப்போ இந்த இடத்துல 1/2πன்னு சொல்கிறது இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், எல்லுன்னு சொல்கிறது இண்டக்டன்ஸ், சின்னு சொல்கிறது கெப்பாசிட்டன்ஸ். அப்போது இந்த ரிலேஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக என்ன கிடச்சிரும்? இந்த ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் நமக்கு கிடச்சிரும். அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் தான் நமக்கு சேம் t⁻−1 நமக்கு கிடச்சிரும். அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டேன்னா நமக்கு தப்பு. அப்போது வேணும்னு உங்களுக்கு செக் பண்ணலாம். எல்லுன்னு சொல்கிறது இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸோட ரிலேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஓம்ஸ் லா ஃபார் இண்டக்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, V equal to L into di divided by dt. தெரியல இந்த ரிலேஷன். அப்போ இந்த ரிலேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா வின்னு சொல்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, L into di by dt, Lன்னு சொல்கிறது இண்டக்டன்ஸ். அது மாதிரி கெப்பாசிட்டன்ஸு Q is equal to C is equal to கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q by V. அப்போது இந்த ரெண்டு ரிலேஷனையும் வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷன் தான் கிடைக்கும். வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிலேஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? we will get டைரெக்டாகவே நமக்கு எழுதலாம். திஸ் ரிலேஷன் எது? ஆப்ஷன் சி. இட் gives the relation for எதோட ரிலேஷன் கொடுக்குது? ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷன் கொடுக்குது. என்ன ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும்? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் எல்சி சர்க்கியூட் என்ன? 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சால்வ் பண்ண நமக்கு டைரெக்டாக கிடச்சிரும். க்யூன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் I into T, அப்போ 18 போடுவோம். வின்னு சொல்கிறது W/Q, டபிள்யூன்னு சொல்கிறது ஒர்க், அப்போ அந்த ரிலேஷனில் போடுங்க. இந்த இடத்துல டிஐன்னு சொல்கிறது கரண்ட் தான், டிடின்னு சொல்கிறது டைம் தான். நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல T கிடைக்கும். இது எப்படி இருக்குது? நமக்கு ரெசிப்ரோக்கில் தான் இருக்குது. அப்போ 1/Tன்னு போட்டால் நமக்கு ஃப்ரீக்வன்சியோட ரிலேஷன். ஓகே, இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.